வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஏப்ரல் மாதத்திற்கான மாத பலன்கள். மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான புதன் 11ஆம் இடத்துல இருக்கார் 6ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 25 தேதி வரைக்கும் 10ஆம் வீட்டுக்கு போகிறார். 10ல் புதன் நன்மை தான். ஆனால் ஒரு விதத்தில் கொஞ்சம் நீச்சஸ்தானமாகவும் இருப்பதால் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செலவு இருக்க வேண்டிய அவசியம். அதற்கு பிறகு அவர் திரும்ப 11ஆம் வீட்டுக்கே வர்றார். சுக்கிரனுடைய சஞ்சாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா அவர் உச்சத்தில் இருக்கார் 10ஆம் வீட்டில், திரும்ப 11ஆம் வீட்டுக்கு வருகிறார். ரொம்ப சிறப்பாக இருக்குது. சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திருகோணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் வீட்டில் இருக்கார். பட் 9ஆம் வீட்டில் அவரும் செவ்வாயும் கிட்டத்தட்ட 24ஆம் தேதி வரைக்கும் சேர்ந்துருக்காங்க ஏப்ரல். முக்கியமாக அவங்க கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னென்னா, குடும்பத்தில் எதுவும் சண்டை சச்சரவுகள்லாம் பார்த்துக்கணும். ஏன்னா 9ஆம் இடம் என்று சொல்வது என்ன, முக்கியமாக அவங்க தந்தையாரை குறிக்கிறது. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு. ஆனால் அதெல்லாம் ஒரு காலம் இப்போல்லாம் இல்லை. அப்பாவாச்சு பிள்ளையாச்சும் ஒரே சண்டை தான் எங்கே பார்த்தாலும் நடந்துட்டுருக்கு. அதை ஊக்குவிக்கிற மாதிரி சில கிரக நிலைமைகள், அதாவது சனியும் செவ்வாயும் சேர்ந்து 9ஆம் வீட்டில் இருக்கிறது. அதை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும். யாராவது ஒருவராவது பொறுமையாக இருப்பது நல்லது. அது தந்தையாக இருக்கலாம், இல்லை தந்தை ஸ்தானத்தில் இருந்தீங்கன்னா தனையனாக இருக்கலாம், தனையன்ட்டு இருங்க. ஸோ எப்படியோ அனாவசியமான பிரச்சனைகள், மன உளைச்சல்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது. தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரையில் அருமையாக இருக்குது. தொழிலில் எந்த தொல்லையும் இல்லை. உங்களுக்குன்னு ஒரு தனி இடம், ஒரு மரியாதை, ஒரு சிறப்பு எல்லாமே இருக்குது. வெளிநாடு செல்ல வேண்டும் அப்படின்ற முயற்சியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்கள் சில நேரங்களில் என்கிட்ட பேசுகிறாங்க, சார் எனக்கு இந்த விசா கேன்சல் ஆகிடும் போல் இருக்குது சார், இப்போ திரும்ப அப்ளை பண்ணுறேங்க அது இதுன்னு. தைரியமாக இருங்க, அது மாதிரி உங்களுக்கு எதுவும் நடக்காது. இப்போது வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும், தைரியமாக இருக்கலாம். அதாவது 3rd வீக் ஆஃப் ஏப்ரலில் உங்களுடைய நிலைநிறுத்தப்படும், பிரச்சனை இல்லாமல் ஆகிடும். அதனால் இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரையில் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்குது. தனிப்பட்ட உறவு முறைகளில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்தால் போகிறோம். இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு விதத்தில் பார்த்தா புதன் நீச்சமாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா கூட அது நீச்ச பங்கம்னு எடுத்துக்கணும். என்ன காரணம்னா கூட உச்சமான சுக்கிரனும் இருப்பதால் நீச்ச பங்கம். அதனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் படித்தீங்கன்னா நல்லா வாங்குவீங்க. புதன் நீச்சமாக எடுத்துப்பா, அதனால தான் நான் மார்க் வாங்கலைன்னு அப்பாட்ட போய் சொல்லாதீங்க. புதன்னால இல்லை, அது உங்களால் தான். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க, அவ்வளோதான். நல்ல ஒரு காலகட்டம் உங்களை பொறுத்தவரையில் வெற்றியை தரக்கூடிய காலகட்டம். நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1ன்னா ONE போடக்கூடாது. ஸ்ரீரங்கம் ரவி 1ஆம் நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com. இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.